ஹாய் ஹலோ இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் பழம்பொரி செய்யலாம் வாங்க. ஒரு கப்பு மைதா, ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10 ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு நுள்ளு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றிட்டு கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாவை வந்து கலக்கி விட்டுக்கோங்க, எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் வந்து இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அது செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நேந்திர பழத்தை நான் இப்போ உளிச்சிட்ருக்கேன். 2 நேந்திர பழத்துக்கு வந்து 1 கப்பு மைதா அதுதாங்க கணக்கு. இந்த 2 நேந்திர பழத்தை நெடுகா வெட்டிட்டு இப்போ நான் 3ஆ தான் வெட்டியிருக்கேன். நீங்கள் வேணால் 4ஆ கூட வேணால் மெலிசாக வெட்டிக்கலாம். ஏதாச்சும் ஆளுக்கு ஜாஸ்தி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 4ஆ வெட்டி இதை வந்து செய்யலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடான பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா பழம்பொரி சுட்டெடுக்க வேணும். சூப்பரான சுவையான ஸ்வீட்டான கேரளா ஸ்டைலில் பழம்பொரி ரெடி ஆயிருச்சுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேரளா ஃபுட்டுக்கும் ஹெல்த்தி ஃபுட்டுக்கும் என்னோட சேனலில் கீழே இருக்கிற அந்த ஒயிட் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.